இப்போ நார்மலாக நம்ம பன்னு புடவையில் பார்க்கும்போது இந்த இடத்துல பன் மீன்ஸ் அந்த பாட்டம் கழுத்துக்கு கீழே கழுத்து ஒட்டினாப்புல நம்ம பன் ஸ்டைல் வந்து புடவைக்கு கட்டினா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இதே இந்த இடத்துல கிளிப் போட்டு கீழே பன் இருந்தால் இன்னும் க்யூட்டாகவும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டிக்டாக் வச்சு இந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறீங்க. தென் இந்த காதோரம் இதை நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்துட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு back side or front side, whatever you are convenient that you can put the clip, but it should be strong. Make sure it won't hurt you. Then again எல்லா ஹேரையும் பின்னாடி புல் பண்ணிக்கணும். நமக்கு கிளிப் மெத்தட் கிடச்சிச்சு. இதை ஹோல்ட் பண்ணி இழுத்து இந்த இடத்துல போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்மேஷன் கிடச்சிச்சு. தென் வாட் ஐம் கோயிங் டு டூ, எல்லா ஹேரையும் எடுத்து நம்ம கீழே ஒரு பன் மெத்தட் போடுறோம். ட்விஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஹேரை வந்து ஃப்ரீஸி ஹேராக விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு பார்க்கும்போது கேஷுவல் பன் மாட்டம் இருக்கும். இல்லைன்னா நம்ம எண்ணெய் சீவித்தாலே இழுத்து பிடிச்சி பின்னுற மாதிரி இருக்கும். தென் யூ கேன் புல் டவுன் த ஹேர். கொஞ்சம் ஹேர் முன்னாடி எடுத்து விட்டுக்கணும். ஸோ தட் இட்ஸ் லுக் கேஷுவல் பேன். ஐ ஷோ ஹவு இட் லுக்ஸ் பேக் சைட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த பேன். தென் திஸ் இஸ் த ஃப்ரீஸி ஹேர் லுக்ஸ் டூ கிரேட். வென் யூ கீப் த ஃப்ளவர் இட் லுக்ஸ் டூ பியூட்டிஃபுல் ஆல்சோ. This is the way of method. Whenever you go out, you can wear with this traditional chudidar and traditional sarees also. It looks in modern dress too, but it's more beautiful when you wear the traditional one. நம்ம இப்போ பார்த்தது 6வது ஹேர் ஸ்டைல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஹேர் ஸ்டைல், 7th மெத்தட். இதிலே பன்லேயே எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக வாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். தென் we have to take not from the ear, கொஞ்சம் மேல் சைடு இந்த சைடு எடுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பாதி இதில் பாதி பின்னாடி பாதி அமௌண்ட் இதையும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்விஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக காமிச்சு கொடுக்கும். ஸோ நீங்கள் அதோட அது எந்த பக்கம் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ அது ட்விஸ்ட் பண்ணுற இடத்துலேயே நம்ம வந்து அந்த ஹேர் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இன்னும் குட்டாக இருக்கும். So when you keep this hairstyle to outside to have a modern dress like this coat type, இதெல்லாம் நீங்கள் வந்து பேண்ட் ஷர்ட்டோட போட்டிங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். But most of the elder one did not go for it, but still people dare to use this hairstyle. When you see side, it looks like this. And then this. ஸோ நம்ம இதில் பார்த்தது ரெண்டு சைடுமே பன் மாடலில் பார்த்தோம். ஸோ அதே பன் மாடல் நம்ம ரெண்டு சைடும் போனி டைலாக போட்டிருந்தாலும் அதுவும் நல்லா இருக்கும். தட் வி கேன் யூஸ். தென் கொஞ்சம் ஹேரை முன்னாடி எடுத்து விட்ருங்க. இதை நீங்கள் எப்படின்னா இந்த முடியை நீங்கள் போடும்போது இந்த முடி கூட இருக்கிறது அது தெரியக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம இந்த பன்னு போட்டிருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் இது பார்க்க அழகாக இருக்கும். இட்ஸ் நாட் பன், இட்ஸ் அ போனி டைல். 1 2 3 ட்விஸ்ட் எனக்கு தேவைப்படுது. ஹேர் ஸ்டைல். ஸோ கொஞ்சம் ஃபுல் டவுன் கொடுத்துருங்க. தென் we have the same method, but here we have to take all the hair. At the same time, it should not look separate ponytail. It should mingle with the other hair, so that the other people did not come to know that there is a ponytail. So like the way we should have this ponytail. கொஞ்சம் இப்போ இது வந்து இந்த இடத்துல உள்ள முடியை கீழே புல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த முடியோட போய் உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். ஸோ I need to match this ponytail into இந்த இடத்துல உங்களுக்கு முடி தேவைப்படலன்னா இதை டவுன் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு அந்த ponytail வந்துருக்கும். இது தனி ponytail தெரியுது, அந்த மாதிரி தெரியக்கூடாது. ஸோ ஒன்ஸ் நம்ம புல் பண்ணுவோம். This is the one method you can use. If you don't want to the center one, then you can pull it side also. This looks cute when you wear in the modern dress. It's not suitable for the traditional, I hope so. If you like to have, it's our wish. So this is the thing.